அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்வரை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் என்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இறை தூதர் யூசுப் நபி அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு கிணற்றிலே தள்ளப்பட்டார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தார்கள். பிறகு எதற்கு நாம் நம்முடைய கைகளை கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? யூசுஃபின் இரத்தத்தால் கிணற்றிலே தூக்கி போடுவோம், விஷப்பிராணிகள் அவரை தீண்டட்டும், தானாக அவர் சாகட்டும் என்று முடிவெடுத்தார்கள். கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். பிறகு ஒரு வணிக கூட்டம் வந்து நீர் இறைக்க வந்த நேரத்தில் அவர்களை வெளியிலே மீட்டெடுத்து அடிமை சந்தையிலே விற்றார்கள். அடிமை சந்தையில் இறை தூதர் யூசுப் நபியை அற்ப விலை கொடுத்து, சின்ன விலை கொடுத்து தான் ஒருவர் வாங்கினார். அவர் எகிப்து நாட்டின் அமைச்சர். அமைச்சரின் இல்லத்தில் ஒரு வளர்ப்பு மகனை போல் இறை தூதர் யூசுப் நபி வளர்கிறார்கள். யாரும் உங்களை பாழுங்கிணற்றிலே தள்ளினாலும் இறைவன் உங்களை மீட்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மீட்கப்பட்டு அமைச்சரின் இல்லத்துக்கே போய்விடுவீர்கள். பாழும் கிணறு என்று நான் இங்கே சொல்லி காட்டுவது பௌதீக கிணறு அல்ல. உங்களை வாழ்க்கை சிக்கல் என்கின்ற சுழல் நீரில் பிடித்து தள்ளலாம். பெரும் பெரும் பாதகமான யோசனைகளை சொல்லி உங்களை பாழும் கிணறு போன்ற ஒரு கொடிய செயலில் தள்ளிவிடலாம், சதிகளை தீட்டலாம். இறைவன் நாடினால் நீங்கள் மீட்கப்பட்டு அமைச்சராகவே ஆகிவிடுவீர்கள். யூசுப் நபி பின்னால் அமைச்சராக ஆனார்கள். நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது. யூசுப் நபி தன் இளம் பருவத்திலேயே உள தூய்மையுடன் பணியாற்றினார். எதை செய்தாலும் நேர்த்தியோடு செய்தார், இறைவனுக்காக செய்தார். பிறர் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஒரு காலமும் வந்ததில்லை. இதை தன்னுடைய வாழ்வின் அணிமணியாகவே ஆக்கி கொண்டார். ஒரு அலங்கார குணமாக வைத்திருந்தார்கள். அவர்கள் எந்த மாளிகையிலே அமைச்சரின் இல்லத்தில் வசித்து வந்தார்களோ அந்த இல்லத்தில் இருந்த பெண், அதாவது அமைச்சரின் மனைவி, இறை தூதர் யூசுப் நபியின் அழகில் மயங்கி அவரை தவறுக்கு அழைக்கிறார். யூசுப் நபி இணங்க மறுத்தார்கள். அந்த அம்மணி சொன்னார், என்னுடைய இச்சைக்கு அவர் இணங்க மறுத்தால் நான் யார் தெரியுமா? அமைச்சரின் மனைவி. அவர் சிறை கம்பிகளைத்தான் எண்ண வேண்டியது இருக்கும். அவரை காராக்கிரகத்தில் தள்ளிவிடுவேன், சிறையில் அடைப்பேன் என்றார். யூசுப் நபி அவர்களோ சொன்னார்கள், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. எந்த இழிந்த பாவத்தை செய்ய அவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அதைவிட சிறை வாழ்வின் இழிவே மேலானது, எனக்கு பிடிச்சிருக்கு அதுன்னு சொல்லிட்டாங்க. சிறையில் சிறுமைப்பட்டு வாழ்வதே எனக்கு சிறந்தது, மாளிகையில் இருந்து கொண்டு ஒரு அழுக்கான வாழ்க்கை வாழ்வதை விட என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய ஒரு மன விசாலமும் சிந்தனை தெளிவும் அவர்களுக்கு எப்படி வந்தது என்கிற கேள்வி இருக்கிறது. அதுவும் இளமையில், இளமை பருவத்தில் அவர்கள் அதற்கான தேவை உடலிலே இருக்கிறது என்கிற நிலையிலும், அதற்கான தோற்ற பொலிவு ஒரு இடத்திலே இருந்தது என்கிற நிலையிலும், விரும்பி ஒரு பெண் அழைத்தார் என்கிற நிலையிலும் அவர்கள் வேண்டாம், சிறைக்கு வேண்டுமானால் போகிறேன், இந்த பாவத்தை மட்டும் செய்ய என்னை கூப்பிடாதீர்கள் என்று அவ்வளவு தைரியமாக அவர்களால் சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு என்ன காரணம்? என்ன நடந்தது?
என்பதை எல்லாம் வல்ல இறைவன் 12வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் மிக அருமையாக சொல்கிறார். வலகத் ஹம்மத் பிஹி, அந்த பெண் அவரை நேசித்தார், முயற்சித்தார், இணங்க கட்டாயப்படுத்தினார். வஹம்ம பிஹா லவ்லா அபுர்ஆன ரப்பி, இறைவனின் சான்றுகளை யூசுப் பார்த்திருக்காவிட்டால் அவரும் தான் இணங்கியிருப்பார், அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டிருப்பார். இறைவனின் சான்றுகளை அவர் பார்க்கவில்லை என்றால், இறைவனின் சான்றுகளை அவர்கள் பார்த்து விட்டார்கள். இறைவனின் சான்றுகள் என்றால் என்ன? இறைவன் நம்மை தண்டிப்பான் என்கிற அந்த உணர்வு, அந்த எண்ணம், அதை அவர்கள் பார்த்தார்கள், அதனால் விலகி கொண்டார்கள். இறைவன் இன்னும் சொல்கிறான், அப்படி அவரை விலக வைத்தது அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அல்ல, நாம் தான் அவரை விலக்கினோம். கதாலிக் லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான செயல்களையும் அருவருக்கத்தக்க செயல்களையும் செய்ய விடாமல் அவரை விட்டு அந்த செயல்களை நாம் திருப்பினோம். நஸ்ரிஃப அன்ஹு, அவரை விட்டும் அந்த செயல்களை செய்ய விடாமல் திருப்பினோம். பாவமாக அவர் சிந்திக்கவும் இல்லை, பாவத்தை செயல்படுத்தவும் இல்லை, ரெண்டையும் திருப்பிட்டோம். ஏன் என்றால், இன்னஹு கான மினல் முஹ்லஸீன், அவர் எப்போதுமே உள தூய்மையோடு இறைவனுக்காக பணியாற்றக்கூடியவராக இருந்தார். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பிறர் மெச்சும் நோக்கம், பாராட்டும் நோக்கம் எதுவும் இல்லாமல், மனிதர்களை கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளாமல் இறைவனை மாத்திரமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்களானால், உங்கள் முன் விரிக்கப்படுகின்ற எந்த மாய வலையிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய கண்ணியத்தை சிதற வைக்கின்ற, சிதறுதங்காயை போல உங்களுடைய கண்ணியத்தை முச்சந்தியிலே போட்டு உடைக்கின்ற அருவருப்பான செயல் நோக்கி நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீர்கள். உங்களுடைய மரியாதையை தரைதட்டச் செய்கின்ற கண்ணிய குறைவான எந்த சொல்லையும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். எப்போ? இறைவனுக்காக நீங்கள் பணியாற்றும் போது. உங்கள் வாழ்க்கையிலே மனிதர்களுக்காக எப்போ அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், எதிர்கட்சிக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பான் என்கிற சிந்தனையோடவே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது அதுவா? இன்றைக்கு புகழ்கிற இந்த நாக்கு நாளைக்கு நாம் புகழ் வெளிச்சத்துக்கு வந்து விட்டால், கையிலே கொஞ்சம் பணம் சேர்ந்து விட்டால், ஒரு பதவியை பிடித்து விட்டால், இவரை போலுண்டோ என்று அதே நாக்கல்லவா நம்மை பாராட்டும். இவரை போலுண்டோ என்று சொல்லுகின்ற இதே நாக்குகள் நாளைக்கு நாம் பதவியிலிருந்து கீழே இறங்கிவிட்டால், நம்மால் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த பலன் நின்று போய்விட்டால், அல்லது ஏன் குறைந்து போய்விட்டாலும் கூட, இவரெல்லாம் ஒரு மனிதரா என்று பேசத் தொடங்குவார்கள். மனிதர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மனிதர்களுக்காக என்பது அவருடைய சொல்லுக்காக, பாராட்டுரைகளுக்காக, அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். மாறாக இறைவன் நம்மை மதிக்க வேண்டும், இறைவனிடத்திலே நாம் கண்ணியம் பெற்றவர்களாக ஆக வேண்டும், அதற்காக வாழுங்கள். நாம் மனிதர்களுக்காக, நம்முடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக வாழ்வதென்பது வேறு, அவர்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ளுதல் என்பது வேறு. பிற மனிதர்களின் பாராட்டுக்காக, யாரோ ஒருவனுடைய புகழுக்காக வாழவே முடியாது. அப்படி வாழ தொடங்கினீர்கள் என்றால் நீங்கள் மனநோயாளியாகி விடுவீர்கள். மனிதன் ஒரு நேரத்தில் பாராட்டுவான், ஒரு நேரத்தில் இகழ்வான். நீங்கள் உள தூய்மையோடு பணியாற்றுவீர்களானால் பாவங்கள் செய்ய விடாமல் உங்களை நான் காப்பாற்றுவேன். கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய ஆபாசங்களை பார்த்து விடாமல் உங்களுடைய கண்களை பாதுகாப்பேன் என்பதையே இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் பாடமாக எல்லாம் வல்ல இறைவன் சூரா யூசுப் என்ற 12வது அத்தியாயத்தில் முன்வைக்கிறான். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.